எனக்குள்ள ஏன் வந்து இந்த டேலண்ட் இருக்கு? நான் இந்த பேக்ரவுண்ட் தான் வந்திருக்கேன். பட் ஆனா எனக்கு வந்து சினிமா அது மேல ரொம்ப ஈர்ப்பு இருந்திருக்கு. எங்கன்னு பார்த்தா எங்க தாத்தா வந்து கூத்தாட போவாராம். ஸோ அப்படிதான் என்னமோ எனக்குள்ள அந்த அ சினிமாவுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த தொடர்பு வந்துச்சுன்னு நான் நெனைக்கிறேன். என்ன ப்ரோகிராம் ஸ்டேஜ்ல வந்து நாங்க பண்ணாலும், அதுல வந்து விஜய் இல்லாம இருக்கவே மாட்டான். எல்லா ப்ரோகிராம்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அது சிங்கிங்கா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ஸோ அப்போவே எங்களுக்கு வந்து அவனுக்கு அந்த கலை மேல இருக்கிற ஆர்வம் எங்களுக்கு புரிஞ்சுது. பள்ளியோட நிகழ்வுகள்ல, ஆண்டு விழாக்கள்ல பார்த்தோம்னா, டிராமான்னு எடுத்துக்கிட்டா விஜய் தான் எப்பயுமே நம்பர் 1. அவர் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சிறப்பாக நடிச்சு கொடுப்பாரு, எல்லாம் பாராட்டுவாங்க. நான் சார் எப்போ படித்தாலும் நான் விஸ்காம் கண்டிப்பாக படிப்பேன், படிச்சுட்டு சினி ஃபீல்டில் போகிறது தான் என்னுடைய முழு நோக்கமே அப்படின்றத அடிக்கடி சொல்லிடுறத கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய நண்பரும் சினி ஃபீல்டில் எடிட்டிங் துறையில் வேலை செய்கிறாரு. அவர் ஒரு முறை நான் பள்ளி ஆண்டு விழா கூட்டு வந்திருந்தப்ப விஜய் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு +2 படிக்கும் பொழுது. அப்போ கூட என்கிட்ட வந்து, சார் என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைங்க, நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சினி ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போவேன், அப்போ அவருடைய உதவி எனக்கு தேவைப்படும், கண்டிப்பாக நான் சாதிப்பேன் சார் அப்படின்றத என்கிட்ட சந்தோஷமாக சொன்னார்.